ஆ குட் மார்னிங் எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா, 22 ஜூலை 2026 புதன்கிழமை. தினமணில இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஸோ, ஆ ஹெட்லைன்ஸ் என்ன குடுத்துருக்காங்கன்னா, "தேர்வு மோசடியாளர்கள் மீது கடும் நடவடிக்கை. பிரதமர் மோடி உறுதி" அப்படின்னு ஒரு நியூஸ் குடுத்துருக்காங்க. ஸோ, நமக்கு தெரியும் டெல்லியில என்ன நடந்துட்டுருக்கு ஜந்தர் மந்தர்ல சொல்லிட்டு. ஆ நீட் வினாத்தாள் கசிவ வந்து இது பண்ணி காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்க வந்து ஒரு பெரும் போராட்டத்த ஆ முன்னெடுத்து நடத்திட்டுருக்காங்க. ஸோ, நீங்க கூட நெறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஆ நம்மளுடைய மத்திய அரசாங்கம் வந்து அவங்க நாடாளுமன்றத்த நோக்கி பயணிக்கும்போது, ஆ தடியடி நடத்தி, வெகுண்டுகள் வீசி எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஒரு மனிதாபிமற்ற ஒரு செயலா பார்க்கப்படுது. அந்த போலீஸோடைய லத்தி சார்ஜ் வந்து. இல்லையா? ஸோ, இது எந்த வகையில நியாயம்? எந்த வகையில இது ஒரு ஜனநாயகம்னு நமக்கு தெரியல. இல்ல? ஸோ, ஒரு பெரும் படை வந்து ஒரு போராட்டம் நடத்துறாங்க அப்படின்னா, அவங்க கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தணும். ஆனா, அதை யாரும் பண்றதில்ல. ஒரு மிகப்பெரிய கல்வியாளரா இருக்கக்கூடிய சோனம் வாங்சுக் அவர்கள் வந்து 20 நாட்களா உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. அவர வந்து கட்டாயப்படுத்தி வந்து தூக்கிட்டு போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. இல்லையா? ஸோ, நம்ம நாடு என்ன மாரி ஒரு போக்குல இருக்குன்னு நமக்கு தெரியல. ஆட்சியாளர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்றது ஒண்ணும் புரியல. நேத்து எதிர்க்கட்சி தலைவர் கூட போராட்டம் பண்ணும்போது, அவரையும் குண்டு கட்டா தூக்கி வெளியேத்திருக்காங்க. எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. நாடாளுமன்றத்தில விவாதிக்க தயார்ன்னு சொல்றாங்களே தவிர, அது வந்து எடுத்து அந்த விஷயத்த எடுத்துட்டு வர மாட்றாங்க. ஸோ, இதெல்லாம் நேத்து வந்து பிரஸ் மீட் குடுக்குறாங்க. இந்த மாரி தேர்வு மோசடிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். அவங்களுக்கு அதிகபட்ச தண்டனை வந்து குடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் எல்லாத்தையும் விரைந்து செய்ய மாட்றாங்கன்னு நமக்கு தெரியல. ஓகே. ஸோ, இதுதான் பெரிய இஷ்யூவா போயிட்டுருக்கு. பார்ப்போம் இது என்ன பண்ண போறாங்கன்னு புரியல. ஓகே. சரி. அ அதுதான் இங்க குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ, அடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழக பட்ஜெட் ஆகஸ்ட் 5இல் தாக்கல் அப்படின்னு நியூஸ் குடுத்துருக்காங்க. ஸோ, நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஆட்சி மாற்றம் எலக்ஷன் இயர்ன்றதுனால இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருப்பாங்க போன அரசாங்கம். புதிய அரசாங்கம் வந்து பதவியேற்ற பிறகு ஆ மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஃபினான்ஷியல் இயர்க்கான ஒரு பட்ஜெட்ட வந்து தாக்கல் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ, இது வந்து ஆகஸ்ட் 5 நடக்கப்போகுது. சரிங்களா? ஸோ, பார்ப்போம் என்னென்ன முக்கிய அறிவிப்புகள் வருது. அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருந்த முக்கிய அறிவிப்புகள் வருதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ, ஆகஸ்ட் 5ஆம் தேதி முழு பட்ஜெட்டும், ஆகஸ்ட் 6ஆம் தேதி வேளாண் பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்படும் அப்படின்றத பேரவைத் தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஓகே. சரி. அடுத்து ஸ்ட்ரெயிட்டா வந்துடலாம் கன்டென்ட்குள்ள. ஓகே. ஸோ, இன்னைக்கு வந்து எடிட்டோரியல்ல வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டு முயற்சியின் வெற்றின்ற டாபிக்ல ஸ்பெயினுடைய FIFA வேர்ல்ட் கப் சாம்பியன்ஷிப் பத்தி குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ, எப்பவுமே நம்ம வந்து அர்ஜென்டினா, மெஸ்ஸி, இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு இவங்கள பத்தி தான் பேசிட்டு இருப்போம். பட் ஸ்பெயினும் வந்து ஒரு நட்சத்திர அந்தஸ்துடைய ஒரு ஆ டீமா பார்க்கப்படுதுன்றத இங்க குடுத்துருக்காங்க. அவங்க கடந்து வந்த பாதைகள் லைக் எப்படிலாம் ஜெயிச்சாங்க, என்ன மாரி பிளான் பண்ணாங்க, கூட்டு முயற்சி. ஸோ, எல்லாத்தையும் பத்தி ஜஸ்ட் லைட்டா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அது அவ்வளோ தேவையில்ல. உங்களுக்கு யார் யார் வந்து எவ்வளோ கப் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றத வேணா இங்க குடுத்துருக்காங்க. அத வந்து ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ, பிரேசில் 5 முறை, ஜெர்மனி 4 முறை, இத்தாலி 4 முறை, அர்ஜென்டினா 3 முறை, பிரான்ஸ் 2 முறை, உருகுவே, ஸ்பெயின் 2 முறை, இங்கிலாந்து 1 முறை உள்ளிட்ட அந்த 8 நாடுகளும் ஐரோப்பா அல்லது தென் அமெரிக்காவைச் சேர்ந்தவை. இனி வரும் காலங்களில் FIFA கோப்பையை அந்த நாடுகள் தக்க வைத்துக் கொள்ள முடியுமா என்பதுதான் கேள்வி. அப்படின்றத ஒரு கொஸ்டின் மார்க்கோட இருக்கு. ஸோ, ஐரோப்பால இருக்கக்கூடிய நாடுகள் என்ன மாரி ஒரு சிச்சுவேஷன்ல விளையாடுறாங்கன்றத பார்த்துக்கணும். சரியா? ஓகே. சரி. ஸோ, நெக்ஸ்ட்டு வந்தோம்னா, ஆஸ் யூசுவல் நேத்து வந்து நாடாளுமன்றம் முடங்கப்பட்டிருக்கு. மக்களவையும் சரி, மாநிலங்களவையும் சரி. அந்த தடியடி நடத்துனதுக்கு எதிரா வந்து கோஷங்கள் எழுப்புறதுனால, அவை வந்து முழுக்க முழுக்க ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஓகே. சரி. ஆ வரலாமா? ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா, நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி திறன் 288.58 ஜிகாவாட்டாக அதிகரிப்பு. மத்திய அரசு தகவல். ஸோ, இது சென்ட்ரல் கவர்ன்மென்ட் டேட்டான்றதுனால நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி நம்ம பார்த்த கொஞ்சம் ரினியூவபிள் ரிசோர்ஸ் மூலமா நமக்கு என்னென்ன கிடைக்குது அப்படின்ற அந்த எரிசக்தி உற்பத்தி திறன் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி 247 சம்திங் இருந்துச்சு. இல்லையா? 257 சம்திங் இருந்துச்சு. ஸோ, இப்போ வந்து அது வந்து 288.58 வந்து ஆ இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா?
ஸோ நம்மளுடைய மொத்தமான எரிபொருள் அல்லாத ஆதாரங்கள் மூலம், அதாவது மின்சார உற்பத்தி திறன், அதாவது மொத்த மின்சார உற்பத்தி திறன் பார்த்தீங்கன்னா 297. இதில் அந்த ரெனியூவபிள் ரிசோர்ஸ் மூலயமா கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 288. ஓகே. மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 8.78 மூலம் அதுக்காக அணுசக்தி, அந்த அணுமின் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் மூலமாக நமக்கு கிடைக்குது. சரியா? ஓகே. அடுத்து வந்தோம்னா, ஸோ இங்கே ஸ்பெயினுடைய அந்த படிக்கட்டுகள் அவங்க எப்படிலாம் ஜெயிச்சாங்கன்றதை பற்றி கொடுத்துருக்காங்க. சரியா? எல்லாமே லைக் ஃப்ரெஷ் பீப்புள், ஒரு திறமையான அணி. ஓகே. ஸோ யா, ஜஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக இல்லை, ஜஸ்ட் சும்மா என்ன பார்த்துக்கோங்க. ஓகே. கடைசியாக வந்தோம்னா, கடைசியாக ஒரு இம்பார்ட்டன்ட் செய்தின்றது என்னென்னா, தமிழகத்தில் முதல் முறையாக அரசு தொடக்கப்பள்ளிக்கு ஐஎஸ்ஓ தர சான்று, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் சான்று வந்து ஒரு அரசு பள்ளி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இது வந்து ஒரு முதல் முறையாக பார்க்கப்படுது. தமிழகத்தில் முதல் முறையாக சேலம் கொண்டப்ப நாயக்கன்பட்டி அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தான். சரியா? ஸோ அந்த பள்ளிக்கு வந்து ஐஎஸ்ஓ தர சான்று வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. எதனால் அப்படின்னா, அழிவில்லாத கல்வி செல்வத்தை அள்ளித்தருவதில் அரசு பள்ளிகளுக்கு ஈடு இணையும் இருக்க முடியாது. ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு மிக்க பங்களிப்பால் ஒரு சில அரசு பள்ளிகள் தனிச்சிறப்பு நிகழ்கின்றன. அந்த வகையில் மண்டப்பநாயக்கன்பட்டி தொடக்கப்பள்ளிக்கு பல்வேறு சிறப்புகளுடன் மாணவர்களுக்கு கல்வி கற்பிப்பது. ஸோ பல்வேறு சிறப்புகளுடன் மாணவர்களுக்கு கல்வி கற்கிறாங்க. அதனால் இந்த பள்ளிக்கு வந்து இந்த ஒரு ஐஎஸ்ஓ தர சான்று வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ வகுப்பறையில் பயிற்றுவிக்கும் வழிமுறைகள், டிஜிட்டல் நூலகம் இருக்காங்க. ஓகே. மாணவர்களுக்கு அடிப்படை வசதிகள், குடிநீர், இதெல்லாம் வந்து சூப்பர்பாக இருக்குது. ஸோ கழிப்பிடம், சிசிடிவி கேமரா பொருத்தியிருக்காங்க இந்த அரசு பள்ளியில். ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்கள் அவங்களோட வே ஆஃப் டீச்சிங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டும் என்ன மாதிரி எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதை கண்டறிந்து ஊக்கப்படுத்தும் விதமாக ஒரு டீச்சர்ஸும் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டும் வந்து மானிட்டரிங் பண்ணுறது. ஓகே. அதே மாதிரி மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்க செய்வது. ஓகே. அறிவியல் பூர்வ நடைமுறைகளை பின்பற்றுறது, வாசிப்பு திறனை அதிகரிக்க செய்கிறது, நியூஸ் பேப்பர் படிக்க வைக்கிறது. ஓகே. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால இந்த ஐஎஸ்ஓ தர சான்று கிடைத்துள்ளது அப்படின்றத அவங்களுடைய பள்ளி நிர்வாகம் வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? அதே மாதிரி கல்வி மட்டுமின்றி எதனா திறன் பயிற்சிகள், அதர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், ஓகே, அதையும் வந்து சொல்லித்தராங்க அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ ஜஸ்ட் என்ன பள்ளின்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. அவ்வளோதான் இன்றைக்கி இருந்த முக்கியமான செய்திகள். நம்ம நாளைக்கு செய்தியில் சந்திக்கலாம். ஓகே. தேங்க்யூ.